பொதுவாக சொல்கிறது வந்து, நான் இவ்வளோ நாள் திரிபுலாவை சாப்பிட்டே வந்தேன். திரிபுலா வந்து எனக்கு நைட்டு தூக்கம் வருது. ஒருத்தவங்க ஒரு சில பேர் பேஷண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா தூக்கம் வரத்துக்கு திரிபுலா ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. நாங்கள் அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேஷண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, காலையில் ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்காக திரிபுலாவை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடுக்காயும் என்ன குணம், நெல்லிக்காய் என்ன குணம்னு பார்த்தோம் இல்லையா? இது ரெண்டும் சேர்ந்தது, தாண்டிக்காயும் சேர்ந்தது தான் திரிபுலா. இப்போ திரிபுலாவை வேறு உடம்புக்காரங்களோ தொடர்ந்து நாட்பட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலும் இதில் வந்து வேறு பக்க விளைவுகள் வரும். இதை பொதுவாக மக்கள் என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, சித்த மருத்துவங்கள் சாப்பிட்டா உடம்பு ரொம்ப சூடாகிடுது, உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகிடுது, இது நமக்கு ஒத்துக்கல அப்படிங்கிற பொதுவான கருத்து வெளியே பரவிடும். இப்போ தான் சித்த மருத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பிட்டு வருது. இந்த தவறான பல விஷயங்களாலையும் மக்களோட அணுகுமுறையாலையும் சித்த மருத்துவத்தை, அதுவும் காலாகாலமாக வந்த இந்த சித்த மருத்துவத்தை அமைக்கிற மாதிரியோ இல்லை அதுக்கு ஒரு தடை போடுற மாதிரியோ இது எதுவும்